அதிகாரம் 36. ஏசாவின் வழிமரபினர். ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களுள் இத்தியன் ஏலோரின் மகள் ஆதாவையும், இவ்வியன் சிபயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமாவையும், இஸ்மயேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான பாஸ்மத்தையும் மணந்து கொண்டான். ஏசாவுக்கு ஆதா எலிப்பாசை பெற்றெடுத்தாள். பாஸ்மத்து ரகுவேலை பெற்றெடுத்தாள். ஒகோலிபாமா ஏயூசு, யாலாம், கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின்னர் ஏசா தன் மனைவியர், புதல்வர், புதல்வியர், தன் வீட்டை சேர்ந்தவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு தன் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் தான் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தன் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனான். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவருடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவருடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினான். சேயீர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையராகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு, அவனுடைய இரண்டாம் மனைவியான பாஸ்மத்துடைய மகன் ரகுவேல். எலிபாசுக்கு தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு ஆகியோர் புதல்வர் ஆவர். ஏசாவின் மகன் எலிபாசுடைய மறுமனைவி திம்னா எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள் ஆவார்கள். ரெகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா என்பவர்கள் ஆவார்கள். இவர்களே ஏசாவின் மனைவி பாஸ்மத்தின் பேரப்பிள்ளைகள். செபயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் ஏயூசு, யாலாம், கோராகு என்பவர்கள் ஆவார்கள். ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிப்பாசின் புதல்வர்களான தேமான், ஓமார், செப்போ, கெனாசு, கோராகு, காத்தாம், அமலேக்கு ஆகியவர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் எலிப்பாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களை ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன் ரெகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா என்பவர்கள். இவர்களே ரெகுவேலின் புதல்வர்களும் ஏசாவின் மனைவி பாஸ்மத்தின் பேரப்பிள்ளைகளும் ஆவார்கள். இவர்கள் ரெகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி ஒகோலிபாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் ஏயூசு, யாலாம், கோராகு என்பவர்கள் ஆவார்கள். இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகோலிபாமா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவார்கள். சேயீரின் வழிமரபினர். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயீருடைய புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏசேர், தீசான். இவர்களே ஏதோம் நாட்டிலிருந்த சேயீருடைய மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் ஓரி, ஏமாம் ஆகியவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர்கள் அல்வான், மானகத்து, ஏபால், செப்போ, ஓனாம் ஆகியவர்கள். சிபயோனின் புதல்வர்கள் ஐயா, அனா ஆகியவர்கள். இந்த அனாதான் தன் தந்தையாகிய சிபயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்தபோது பாலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். அனாவின் மகன் தீசோன், அனாவின் மகள் ஒகோலிபாமா ஆவாள். தீசோனின் புதல்வர்கள் எம்தான்,
எஸ்பான், இத்ரான், கெரான் ஆகியவர்கள். ஏசேரின் புதல்வர்கள் பில்கான், சகவான், ஆக்கான் ஆகியவர்கள். தீசானின் புதல்வர்கள் ஊசு, ஆரான் ஆகியவர்கள். ஓரியரின் தலைவர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏசேர், தீசான் ஆகியவர்கள். இவர்கள் சேயீர் நாட்டின் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள். ஏதோமின் வழிமரபினர். இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னர் ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் பின்வருமாறு. பேயோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்தபின் போஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்தபின் தேமானியரின் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்தபின் பெதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அவீத்து. அதாது இறந்தபின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்தபின் யூப்ரத்தீசு ஆற்றருகே இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தான். சாவுல் இறந்த பின்னர் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் அனான் இறந்தபின் அதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாகு. அவன் மனைவியின் பெயர் மெகெட்டபேல். அவள் மெசகாபின் மகளான மத்ரேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவையே: திம்னா, ஆல்வா, எத்தேத்து, ஒகோலிபாமா, ஏலா, பீனோன், கெனாசு, தேமான், பிபுசார், மக்தியேல், ஈராம். ஏதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாய் இருந்தவர்கள் இவர்களே. இந்த ஏதோமியரின் மூதாதையர்தான் ஏசா.